கும்பகோணம் பக்கத்தில் நீடாமங்கலம் அங்கே வந்து ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்தோம். வீட்டில் மாடியில் வந்து இடமே இல்லை. இன்றைக்கி சோலார் போடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. ரொம்ப ஷார்ப்பாக அந்த ஷெட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து இதில் சோலார் போடுறது எப்படி, நாளைக்கு துடைக்கணும் அப்படின்னா எப்படி போகிறது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். ஏன்னா சோலார் போடுறதுல அடிப்படையான ஒரு தேவை என்னென்னா, நல்லா வெயில் படக்கூடிய இடமா இருக்கணும். அதே மாதிரி போய் பார்க்குறதுக்கு துடைக்கிறதுக்கு வசதி உள்ள ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சைடில் வந்து செவர் பக்கமாக ஒரு ஸ்லாப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அது வழியே நம்ம மேலே ஏறி போயிடலாம். அதேமாரி சோலார் பேனலில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக சைஸில் போட்டிருக்கும்போது அதில் பேனல் ஃபிட் பண்ணுறக்குரிய இடமே இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அமைச்சு அந்த சிமெண்ட்டு டேங்க் வழியாக நம்ம போய் துடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம இதில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக நல்லா ஸ்ட்ராங்காக இந்த சோலார் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருச்சு. இது மாதிரி கிடைக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலுமே ரொம்ப ஆர்வத்தோடு இப்போ சோலார் போடுறாங்க. இது வந்து இன்றைக்கி செய்தித்தாட்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து மிக வேகமாக, குறிப்பாக தமிழ்நாடு வந்து தன்னிறைவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சோலார் உற்பத்தி வந்து மிக அதிகமான அளவு, வெயில் நல்லா இருக்கிறதுனால மிக அதிகமான அளவு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டங்களில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிலாம் பார்த்திங்கன்னா, வெயில் காலம் வந்துருச்சுனாலே பகல் நேரத்தில் ரொம்ப அதிகமாக கரண்ட்டு கட் ஆகும். அப்போ நம்மளால் ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாது. தூக்கம் நைட்டு போடணும் அப்படின்னா நிறைய வீடுகளில் ஃபேன் ஓடாது, ஏசி ஓடாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இனி வரும் காலங்களில் இப்போ வரைக்குமே நம்ம ஒரு 60,000 வீடுகளுக்கு இந்த சோலார் சிஸ்டத்தை போட்டுட்டோம். அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு பவர் ஜெனரேஷன்னு பேர். ஒவ்வொரு வீடுகளும் அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தையும், பக்கத்தில் இருக்க ஒரு 4-5 வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தையும் பகல் பொழுதுலேயே உற்பத்தி பண்ணிடுறாங்க. அப்போ டிமாண்டு வந்து இரவு நேரத்தில் தான் வரும். தொழிற்சாலைகள், பெரிய பெரிய உற்பத்தி நிலையங்கள், இவங்கெல்லாம் என்னென்னா பகல் நேரங்களில் இயங்கக்கூடியவங்க. அப்போ சாதாரணமாக பகல் நேர மின் தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காலையில் ஒரு 8 மணியிலிருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் பலவிதமான தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா தொழிற்சாலைகளுக்கும் மின்சாரம் அதிகமாக தேவை. அப்போ கரண்ட்டு கட்டுப்படி ஆகலை, பத்தலை அப்படின்னா வீடுகளுக்கு போகிற மின்சாரத்தை நிறுத்திட்டு தொழிற்சாலைகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ இலவச மின்சாரத்துக்கு போகிற மின்சாரத்தை நிறுத்திட்டு தொழிற்சாலைகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சிரமம் இருந்துச்சு. அப்போ இந்த கிரிட்டு அந்த கட்டமைப்பை வந்து அவங்களால பராமரிக்கிறதுக்கு படாத பாடுபட்டாங்க.